தாய்நாட்டுக்கு நமது கோரிக்கை செய்து வந்த அவருக்கு இந்த கிராம சார்பாக பொன்னாடை கோர்த்து பெரும் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறோம். இதுக்கெல்லாம் நமக்கு முன்னோடியாக இருந்த வழிகாட்டிய நாம் எத்தனையோ நம்முடைய ஊராட்சி செயலாளர் பார்த்திருக்கோம். நம்முடைய உத்தமர ஊராட்சி செயலாளர் மென்மேலும் இந்த கிராமம் வளர வேண்டும் நான் ஒத்துழைக்கிற கிராம மக்களோட மக்களாக அவர்களையும் வரவேற்று கிராம சார்பாக பொன்னாடை கொடுத்துக்கிறோம். நமது கல்பட்டு போக்குவரத்து ஊழியர் சங்கத்தின் சார்பாக நமது பஸ் விட்ட மேனேஜர் அவர்களுக்கும் அவருடைய தொழிற்சங்கத்தின் டிரைவர் அவர்களுக்கும் அவர் இந்த பஸ் ஓட்டி வந்து நம்ம கிராமத்துக்கு வந்து அத்தனை பேர்களுக்கும் பரிவார வரவேற்ற கிராம சார்பாக அந்த பொன்னாடை போட்டுக்கிறோம். நம்ம நடத்துகிற அவர்களுக்கும் கிராம சார்பாக பொன்னாடை போட்டுக்கிறோம். தாய்நாட்டுக்கு நமது கோரிக்கை செய்து வந்த அவருக்கு இந்த கிராம சார்பாக பொன்னாடை கோர்த்து பெரும் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறோம். இதுக்கெல்லாம் நமக்கு முன்னோடியாக இருந்த வழிகாட்டிய நாம் எத்தனையோ நம்முடைய ஊராட்சி செயலாளர் பார்த்திருக்கோம். நம்முடைய உத்தமர ஊராட்சி செயலாளர் மென்மேலும் இந்த கிராமம் வளர வேண்டும் நான் ஒத்துழைக்கிற கிராம மக்களோட மக்களாக அவர்களையும் வரவேற்று கிராம சார்பாக பொன்னாடை கொடுத்துக்கிறோம். நமது கல்பட்டு போக்குவரத்து ஊழியர் சங்கத்தின் சார்பாக நமது பஸ் விட்ட மேனேஜர் அவர்களுக்கும் அவருடைய தொழிற்சங்கத்தின் டிரைவர் அவர்களுக்கும் அவர் இந்த பஸ் ஓட்டி வந்து நம்ம கிராமத்துக்கு வந்து அத்தனை பேர்களுக்கும் பரிவார வரவேற்ற கிராம சார்பாக அந்த பொன்னாடை போட்டுக்கிறோம். நம்ம நடத்துகிற அவர்களுக்கும் கிராம சார்பாக பொன்னாடை போட்டுக்கிறோம். மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டம் தொகுதி சேடப்பட்டி ஒன்றியத்து நமது நல்லநாயக்கி கிராமத்துக்கு நம்ம பேருந்து நிலையம் திறந்துக்க வந்திருக்கிற நம்முடைய ஜோலாளர்களை கிராமத்தின் சார்பாக வரையான வரவேற்கிறோம். நம்ம சொந்த கிராமத்தில் அதை வந்து ஜோலாளர்கிட்ட அதை இது வந்து பஞ்சாயத்து போடுமாறு பள்ளிக்கூடம் கற்றுக்கிறோம். பல கோரிக்கைகள் இருக்கிறது. அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றாமல் ஏன்னா ஒரு மனிதன் 10 மாதம் பெற்றெடுத்து அந்த குழந்தையை வளர்த்ததை ஆளாக்கிய தாய், அந்த தாய் உள்ளத்தோடு தமிழ் திருநாட்டை தமிழ்நாட்டை நம்முடைய மனமுருபாக அவரை இந்த சேவையை செய்த வாழ்த்து அவர்கள் மக்களுக்காகவே உடந்தையாக இருந்து மக்கள் சேவைக்கு படிபுரிந்து மாணவ சேவைகள் அனைத்து வகுப்பினருக்கும் அந்தந்த துறைக்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திய தமிழக அரசுக்கும் நன்றி கூறி இந்த திரைப்படக்கு வரவேற்ற அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த மனதை பெரிய விஷயம் என்னன்னா நம்மளுடைய அரசு திட்டத்தில் கிராம சபையில் எடுக்கக்கூடிய சில பணிகளை வந்து நம்ம திறன்பட செய்ய வேண்டும் சொல்லிட்டு நம்மளுடைய முதலமைச்சர் வந்து நமது அரசு நமது திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதன் மூலமாக நம்ம இந்த கிராம மக்கள் வந்து கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இந்த பணியை நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். இது ரொம்ப வந்து இந்த கிராம மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பக்கத்துலேயே பள்ளிக்கூடம் இருக்கிறதுனால அந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள மாணவர்கள் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். இன்னொன்று என்னென்னா இந்த இடம் வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் முன்னாடி ஒரு குப்பை கிடங்கா இருந்துச்சு, குப்பை போடுற இடமா இருந்துச்சு. அந்த இடத்த வந்து நம்ம ஒரு பயனுள்ள இடமா இந்த கிராம மக்களுடைய முயற்சியோட மாற்றிருக்கோன்றது, அதுக்காக நான் வந்து இந்த கிராம மக்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மரியாதைக்குரிய நமது மதுரை மாவட்டம்
பேரையூர் வட்டம், சேடவட்டி ஒன்றியம், உசிலமன்ற சட்டமன்ற தொகுதி உள்ளடக்கிய உத்தமபுரம் பஞ்சாயத்தில் அமைந்திருக்கக்கூடிய நல்ல தாது நாயக்கன் பட்டி கிராமத்துக்கு ஒரு விழிப்புணர்ச்சி இப்போது வெகு மகிழ்ச்சியோடு எழுச்சியோடு மக்களோடு மக்களான செயலாற்றி வந்த தமிழக அரசு ஒத்துழைப்போடு நாங்கள் பயன்பெற்றிருக்கிறோம் என்பதை கூறிக்கொண்டு இந்த செயல்பாட்டை சேர்ந்த இந்த தமிழக அரசுக்கும் அந்த துறை அலுவலருக்கும் எங்கள் கிராமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி 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 என்று மறக்க மாட்டோம். நன்றி உணவோடு இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஊராட்சி அமைப்பு என்றாலே இது வந்து நல்லதாத நாயக்கன்பட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஊருடைய மக்களுடைய நலன் கருதி பொதுநலத்தோடு வந்து இங்கே வந்து ஒரு ஐயா ராமர் அவளோட சேர்ந்த சில மெம்பர்ஸுக்கு வந்து இதுக்காக நல்லா உழைக்கிறாங்க. அது தனக்காக கேட்டு வர மாட்டாங்க. இந்த ஊருடைய நலனுக்காக வந்து ஒவ்வொரு கிராம சேவையில் வந்து ஒரு கோரிக்கைகள் வைப்பாங்க. இந்த கிராம சேவையில் நடக்குதுன்னா அடுத்த கிராம சேவையில் வந்து அந்த இதை நீங்கள் செஞ்சிட்டீங்களா, ஏன் செய்யலைன்றதுக்கான கேள்வி எழுப்புவாங்க. அதன் கிடைச்ச பலனு தான் நம்ம இந்த கிராமத்தில் சில அடிப்படை வசதிகளை செய்யறதுக்கான ஒரு முக்கிய புள்ளியாக இவங்க இருக்காங்க. அதனால் இந்த கிராமத்துக்கு இன்னும் இவங்க மூலம் வந்து நிறைய அடிப்படை வசதிகள் வந்து நடைபெறும் என்பதை வந்து நான் உறுதி கூறுகிறேன். அது நம்பிக்கையே இருக்குது எங்களுக்கு. அதனால் வந்து அவங்களுக்கும் என்னோட சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நல்லதாது நாயக்கன்பட்டி இந்த ஊர் வந்து என்னுடைய சர்வீஸில் பெரும்பாலான பகுதியை இன்னும் கழிச்சிட்ருக்கேன். இன்னும் நான் இங்கே தான் என்னோடய சர்வீஸை முடிச்சுட்டு போகணும்னு நினச்சிட்ருக்கேன். அருமையான ஊர், நல்ல அருமையான மக்கள். சார் சொன்ன மாதிரி ராமர் அண்ணன் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்ததுனால அவரோட முயற்சியில் இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறையினரும் அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நம்ம ஊரை இன்னும் டெவலப் பண்ணணும். ஏன்னா எல்லா கிராமங்களும் டெவலப் ஆகிட்டே வருது, இன்னும் டெவலப் பண்ணணும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டு பேருந்து நிலையம் ஏற்படுத்தி கொடுத்த நம்ம தமிழக அரசுக்கும் அதற்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் நம்ம ஊர் முன்னேறணும். இன்னும் 4 வருஷம் சர்வீஸ் இருக்குது. நான் நம்ம ஊரில் தான் இருந்துட்டு ரிட்டையர்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் கடவுள் கையில் தான் எல்லாமே இருக்குது. நானும் இந்த ஊருக்கு வந்து 18 வருஷம் ஆச்சு. அதனால் நல்ல அருமையான மக்கள். அதனால் அண்ணனுக்கு கொஞ்சம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி இன்னும் நம்ம ஊரை டெவலப் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். சிவரமேஸ்வரம் கலாநிதி கிராம சார்பாகவும் நம்ம கலாநிதி ஊர் குடும்ப சார்பாகவும் கிராம குழு தலைவர் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொண்டு எல்லாரும் தெரிவித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.